உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோவிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி, நாச்சிப்ப சுவாமிகள் திருவடிகள் போற்றி. இந்த நிகழ்ச்சியிலே என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு பொதுவாக இந்த சங்கங்களில் பேசுவதில் ஒரு சிறு தயக்கம் எப்போதும் இருக்கும். அதற்கு ஒரு அடிப்படையான காரணம், ஒரு சங்கம் என்று ஒரு 10 பேர் சேர்ந்தால் அது யார் நலனை காப்பதற்காக, என்ன நோக்கத்தோடு, இந்த சங்கம் இல்லை என்றால் இந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா, இந்த சங்கம் இருந்தால்தான் நடக்கும் என்கின்ற விஷயங்கள் சங்கங்கள் மூலமாக நடத்த வேண்டும். தனிநபராக செய்ய வேண்டிய விஷயங்கள் தனிநபராக செய்ய வேண்டும். 64 நாயன்மார்களும் எந்த சங்கமும் வைக்கவில்லை. எந்த நமது 120 கோவில் திருப்பணிகள் நகரத்தார் செய்திருக்கிறார்கள். நம்ம சோசோமி அவர்கள் சொல்லுவது போல அதில் குறைந்தபட்சம் 80 கோயில்கள் நம் கோவிலூர் மடாதிபதிகளுடைய தூண்டுதலால் செயல்பட்ட திருப்பணிகள். அந்த திருப்பணி செய்தவர்களெல்லாம் சங்கம் வைக்கவில்லை. அந்த திருப்பணி செய்தவர்கள் பல பேருடைய பேரே யாருக்கும் தெரியாது. நான் மதுரையிலே அவர்கள் அந்த கோவில் கும்பாபிஷேகத்திலே பேசும்போது சொன்ன விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நகரத்தார் என்ற சமூகமே ஒரு 1.5 லட்சம் பேருக்குள்ளே இருக்கும். அந்த 1.5 லட்சம் பேருக்குள்ளே எதற்காக ஒரு 30 சங்கம், 40 சங்கம், ஒவ்வொரு சங்கத்துக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர், அதற்கு ஒரு எலெக்ஷன். ஆக நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியவர்களெல்லாம் ஒவ்வொரு எலெக்ஷன் காலத்திலும் வேறுபட்டு ஒரு நெகட்டிவ் ப்ரொபகாண்டா செய்து அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அப்புறம் அது ஒரு தேர்தல் வாக்குறுதி போல மாறி நான் இதையெல்லாம் சொன்னேன், இதையெல்லாம் செய்தேன் என்ற ஒரு பட்டியலிட வேண்டுமா என்று அவர்களிடம் கேட்டேன். இப்போதும் அதே கேள்வி. ஏனென்றால் நம் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நான் உனக்கு 26 வருஷம் சாப்பாடு போட்டேன், 3 வேளை உணவு கொடுத்தேன், உனக்கு நான் வகுப்பு எடுத்தேன், நான் டான்ஸ் கற்றுக் கொடுத்தேன், பாட்டு கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறோமா? அதற்கு ஒரு சங்கம் வேண்டுமா? பெற்றோர் சங்கம் என்று ஏதாவது இருக்கிறதா? இல்லை. ஆகவே நான் அடிப்படையாக கேட்கிறேன், ஒரு சங்கம் தேவையா? என்னிடம் ஒரு வாரத்திற்கு முன்னாலே சந்நியாசிகள் சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கிறது, அதில் நீங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று வந்தார்கள். எல்லாவற்றையும் துறந்தவர் தானே சன்னியாசி, அவர் யார் நலனை காப்பதற்காக சன்னியாசிகள் சங்கம் என்று கேட்டேன். அவர்களுக்கு தெரியவில்லை. அதை விடுவோம். இது அடிப்படையான ஒரு கேள்வி. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்றால் சென்னை வாழ் நெற்குப்பை நகரத்தார் சங்கம், சென்னை வாழ் காரைக்குடி நகரத்தார் சங்கம், இப்படி ஒரு குழு உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே கோவில் சார்பாக கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால், முன்காலத்திலே சொல்லுவார்கள் காங்கிரஸ் கட்சியிலே தலைவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள், தொண்டர்களிலே என்று. அந்த நிலை நகரத்தார் சங்கங்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணம் எனக்கு இருக்கிறது. இது எனக்கு உள்ள அடிப்படை என்னுடைய எண்ணம். அதற்காக நான் சங்கங்கள் நடத்த வேண்டாம் என்று நான் சொல்பவன் இல்லை. ஆனால் சங்கங்கள் நடத்துங்கள், தயவு செய்து தேர்தல் நடத்தாதீர்கள். முத்துக்குமார் அண்ணன் சொன்னது போல தேர்தல் வேண்டாம். காசி சத்திரத்திலிருந்து தலைவர், செயலாளர் உட்பட்ட எல்லா நிர்வாகிகளும் என்னை சந்திக்க வந்தார்கள். அவர்களிடம் நான் சொன்னேன், இந்த வருடத்தோடு, இந்த பருவத்தோடு காசிக்கு தேர்தல் இல்லை என்று அறிவியுங்கள். அப்படியானால் எப்படி தேர்ந்தெடுப்பது என்றார்கள். அண்ணன் சொன்னது போல் அவர்கள் தலைவர் தேர்தலுக்கு நிற்கிறேன் என்றார்கள். யாரும் நிற்க வேண்டியதில்லை. இங்கே இருக்கிற 50 பேர் தலைவருக்கு நான் தகுதி என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கட்டும். விஸ்வநாதர் முன்னாலே சீட்டு குலுக்கி போட்டு எடுங்கள்னு சொன்னேன். அவங்க கேட்டாங்க, சாமி தப்பான ஆள் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னாங்க. நம்மளையெல்லாம் விட விஸ்வநாதர் கெட்டிக்காரர்.
அதனால் நாம் விஸ்வநாதருக்கு சேவை செய்வதற்காக காசிக்கு போகிறோம்னா யார் சேவை செய்வார்னு தெரியறதுக்கு அவருக்கு விஸ்வநாதருக்கு தெரியாமல் அதோடவா நமக்கு கூட தெரிய போகுதுன்னு கேட்டேன். இது நல்ல யோசனை சாமி, யார் இதையெல்லாம் முன்னெடுப்பதுன்னாங்க. நீங்கள் ஒரு பொதுக்குழு போடுங்க, என்னை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன்னு. எனக்கு தெரிந்து என்னையெல்லாம் அழைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவரவருக்கு தேர்தல் வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதில் என்ன பெருமை என்று தெரியவில்லை. நம் முன்னோர்கள் முத்துக்குமாரண்ணன் சொன்னது போல எந்த விளம்பரமும் செய்ததில்லை. இன்றைக்கு எனக்கு பெரிய வருத்தம், இந்த உதவித்தொகையை மேடையில் வைத்து கொடுப்பது நகரத்தார் மரபு அல்ல. இனிமேல் தயவு செய்த இதை செய்யாதீர்கள். ஏனென்றால் பெறுபவர் என்ன மனநிலையோடு இங்கே வந்து பெறுகிறார் என்று யோசியுங்க. கொடுப்பவருக்கு பெருமையாக இருக்கும், வாங்குபவருக்கு அப்படியெல்லாம் நாம் சிறுமைப்படுத்துவது நமது மரபு இல்லை. ஆகவே நாங்கள் 2004 நகரத்தார் மாநாடு 96 ஒரு நகரத்தார் மாநாடு கோவிலூரில் நடத்தினோம். நான் தான் அதற்கு செயலாளர் நாச்சிப்பு சுவாமிகள் காலத்திலே. அப்போது ஒரு தீர்மானம், நம் நகரத்தாருக்கு உள்ள தலையாய பிரச்சனை என்ன? படிப்பு. உயர்கல்விக்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள். சரி, அதை நாம் தீர்த்து விட முடியுமா? 2 கேள்வி தான். எந்த ஒரு பிரச்சனை, அதை நாம் தீர்க்க முடிந்த பிரச்சனை, படிப்புக்கு நம்ம செய்யலாம், எவ்வளோ செலவாகும்னு கேட்டாங்க. நான் அப்போ ஒரு 56 லட்சம் ரூபா வருஷத்துக்கு இருந்தால் நடக்குதா? 7 கோடி ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணுவோம், 8% வட்டி 56 லட்சத்தில் பண்ணலாம். சரி, நான் 1 கோடி கொடுக்குறேன், மிச்சதை நன்கொடையா நீங்கள் நகரத்தார்ட்ட வாங்கினாங்க. நகரத்தார்கள் மொத்தமாக அளித்த நன்கொடை 11 லட்சம் ரூபாய். சாமி சொன்னாங்க, நாம் கமிட் பண்ணிக்கிட்டோம், ஐ ஸ்டாண்ட் கமிட்டட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் நன்கொடை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நான் சொன்னதை நான் செய்கிறேன். வருஷம் உங்களுக்கு நன்கொடை வரவில்லை என்றால் என்னை கேளுங்க, நான் கொடுக்குறேன். இன்றைக்கு வரை 21 வருடமாக நாச்சிப்ப சுவாமிகளுடைய சொத்திலிருந்து 64 லட்சம் ரூபாய் வருஷத்திற்கு படிப்புக்கு செலவு செய்கிறோம். ஆனால் அதில் ஒரு சிறிய ஒரு முடிவு அந்த காலத்தில் என்ன செய்தோம் என்றால், நாம் இலவசமாக கொடுப்பதில்லை. இலவசமாக கொடுக்கின்ற எதற்கும் மரியாதை இல்லை. அதனால் படிப்பவர்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும். அதனால் நன்றாக படிக்க வேண்டும். படித்து முடித்து வேலைக்கு சென்றவுடன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கட்டும் அப்படின்னு அதை முடிவு பண்ணோம். அதற்கு சிங்கப்பூரில் நாங்யாங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, நாங்யாங், அப்புறம் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், இவங்கெல்லாம் எப்படி லோன் ஸ்கீம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்தோம். அதே ஃபார்மேட் நாங்கள் பண்ணோம். ஆனால் நாச்சிப் சாமிங்கிட்ட சொன்னாங்க, நான் தர்மந்தான் பண்ண சொல்கிறேன், நீ தான் அதை கடன்னு சொல்கிற, அதனால் யாராவது திருப்பி கொடுக்கலைன்னா அவங்க மேலே வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒப்புக்கொண்டோம். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு. பெரிய அளவுக்கு பணமெல்லாம் திரும்பலை. சரி, நம்ம நகரத்தார் திரும்பி கொடுக்க மாட்டார்கள் போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். அப்போவும் நாச்சிப் சாமி சொன்னாங்க, அதற்காக நாம் கொடுப்பதை நிறுத்தலை, நீங்கள் சும்மா ஃபோன் பண்ணி கேளுங்க, கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைன்னாங்க. அந்த காலத்திலே பெண்களுக்கு திருமணம் மிக மிக சிரமமாக இருந்த காலம். இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலம் மாதிரி இல்லை. அப்போ நம்மக்கிட்ட உதவி வாங்கின பெண்கள் தான் அதிக நம்பர். நாங்கள் கேட்கும்போது என்ன ஆச்சு, பெண்களுக்கு படித்து முடித்து வேலைக்கு போய் கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் நான் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட போய் பணத்தை கேட்குறது அப்படின்னாங்க. சாமி சொன்னாங்க, நம்ம பண்ண தர்மம் மிகச்சிறந்த தர்மம். நீ படிப்புக்கு கொடுத்தேன்னு சொன்ன, அவர்களுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நாம் செய்ய வேண்டிய மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படிங்கிற தர்மம் நடைபெற்றுச்சு. அதனால் ₹1 நம்ம செலவழித்தா தர்மத்துக்கு அது ஒரு 4 பேருக்கு பயன்பெறணும். ஒன்று வேலைக்கு போகிறாங்க, இல்லை கல்யாணம் ஆகுது, இதெல்லாம் நல்லது. அதனால் அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க. அதனால் பெண்களாக இருந்தால் இப்போ கூப்பிட்டு கூட நாங்கள் கேட்குறதில்ல, பையங்களாக இருந்தால் மட்டுமே கேட்குறோம். இப்போ கேட்குற போது இப்போ சமீபமாக 1 வருஷமாக எங்களுக்கு படம் கொஞ்சம் திரும்புது. அது ஒரு பக்கம். இப்போ எதற்காக இவ்வளவு விரிவாக சொல்கிறேன்னா,
அந்த சமயத்தில் இந்த கடன் உதவி பெற்றவர்கள் நாச்சியப் சாமியை பார்த்து நாங்கள் நன்றி சொல்லணும்னு போகிறேம்பாங்க. 2-3 பேர் போயிட்டாங்க. நாச்சியப் சாமி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நாராயணன், இந்த தர்மம் பண்ணுறோம், இதற்கு இவங்கெல்லாம் எனக்கு நன்றியாக இருப்பாகங்கிறதுக்காக நான் பண்ணலை, நான் தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறேன். அதனால் ஒரு வேண்டுகோள், இனிமே யார் இந்த உதவி பெற்றவர்கள் என்னை பார்த்து என்கிட்ட நன்றி சொல்கிறதுக்கு வரக்கூடாது. சாதாரணமாக வரட்டும், கும்பிடட்டும், ஊதி கொடுக்குறேன் போகட்டும். நான் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த முடிவுக்கு காரணம் என்னென்னா, வர்றவங்க ஏன் நன்றியாக இருக்கணும், அவங்களுடைய நன்றிக்காக நாம் செய்தோமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அடுத்தது, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமே, நமக்கு யாருமே நன்றியாக இல்லையேங்கிற எண்ணம் வரும். அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, யார் நமக்கு திரும்பவும் உதவி செய்ய தகுதியில்லாதவரோ அவருக்கு செய்கிறது தான் ஈகைங்கிறார். நமக்கு திருப்பி ஒருத்தர் நன்றி கொடுத்தாருனாலே அவர்கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணிட்டோம். அதனால் ஒரு பார்ட்டர் நடக்குது. இந்த பார்ட்டர் சிஸ்டமெல்லாம் வேண்டாம். சிவபெருமான் நமக்கு கொடுத்ததை நாம் சிவபெருமானுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்குறோம். நாம் பட்டினத்தார் இங்கே முக்தி அடைந்த ஊரில் இதை பற்றி பேசுகிறோம். பட்டினத்தார்கிட்ட இல்லாத பணமாக இன்றைக்கி யார்கிட்டையாவது இருக்குது? ஆனால் அவர் பெரிய பணக்காரர்னா பெருமை பெற்றார். அவர் எல்லாத்தையும் துறந்ததுனால தான் பெருமை பெற்றார். அவருடைய சீடர் பத்திரகிரியார் குடும்பஸ்தர்னு சொன்னார். ஏன்? அவர் கையில் திருவோடு இருக்குது, ஒரு நாய் இருக்குதுன்னு. அந்த உடைமை கூட இருக்க வேண்டாம்னு சொன்ன பட்டினத்தார் அடங்கின இடத்துலேருந்து பேசுகிறோம். தயவு செய்து தர்மம் பண்ணுங்க. அந்த யாருக்கு நகரத்தார் நலன் ஆரம்பிக்கும்போது எங்கிட்ட யோசனைக்கு வந்தாங்க. நான் ஒரு விஷயந்தான் சொன்னேன், இந்த உதவி பெறுபவர்கள் பேரை உதவி செய்பவர்கள் கேட்டால் ஒழிய கொடுக்காதீங்க, வேண்டாம். அது அனானிமஸ் டொனேஷனாக இருக்கட்டும். யார் வழியாக வந்தது அது தேவையில்லை. இன்னொன்று, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு 10 பேர் உதவி கேட்டாங்கன்னா அந்த 10 பேர் என்ன உதவி கேட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட உள்ள லிஸ்ட் ஆஃப் டோனர்ஸுக்கு அனுப்புகிறாங்க, பேர் அனுப்புறதில்லை. ஒருவருக்கு அப்படின்னா அது அனானிமஸ். அவங்க கொடுக்குறேன்னு விரும்பினால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு நேராக அனுப்பிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடி தொடர்பு கொடுக்குறேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் வருது, அதற்கு முன்னால் வரல. அதனால் அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவது இல்லை. என்னை ரோட்டரி கிளப்பில், லயன்ஸ் கிளப்பில் எல்லாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா மேடையில் வச்சு வீல் சேர் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிறவங்க ரொம்ப சிரமப்பட்டு மேடையில் ஏறி அதை வாங்கி ரொம்ப இதுவாக போவாங்க. அது நம்ம மரபுக்கு உகந்தது இல்லை. தயவு செஞ்சு இனிமேல் செய்யாதீர்கள். இது 2. 3வது விஷயம், இப்போ நாம் பேசுகிற டைமில் நம்ம முத்துக்குமாரண்ணனுடைய வேண்டுகோளுக்காக அதை கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன். 2 பெரிய நிகழ்வு நகரத்தாருக்கு நடந்திருக்கு. ஒன்று, நேத்திக்கு நம்ம எம்வி சுப்பையா அண்ணன் பையனுக்கு ஒரு பெரிய விருது கொடுத்துருக்காங்க, ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர். இதுக்கு ஒரு ஜூன் மாதத்தில் இன்டர்நேஷ்னல் இவி ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர்னு பட்டம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு நகரத்தாருக்கு இதுக்கு முன்னால் இந்த வயசில் கிடச்சது இல்லை. அவர் ஏன் அவ்வளோ புகழ் பெற்றார்? அவருடைய இன்டர்வியூவெல்லாம் எல்லா பிள்ளைகளையும் பார்க்க சொல்லுங்கள். அவர் இன்னும் நான் பெருசாகலாம் பண்ணலை, எங்கிட்ட இருந்த டீமை நான் போக சொல்லலை, என்னுடைய டீமை மோட்டிவேட் பண்ணேன், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுது, அதை நான் பயன்படுத்தினேன், அதனால் வெற்றி பெற்றேன்னு சொல்கிறார். அந்த அடக்கம், நான் விருது பெற்றுட்டேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு ஒரு 100 விஷயமெல்லாம் அவர் சொல்லலை. அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதை நம்ம யார் வேணாலும் செய்யக்கூடிய விஷயமாக தான் சொல்கிறாரு. நம்ம பிள்ளைங்களை பார்க்க சொல்லுங்கள். இது ஒன்று. 2வது பெரிய விஷயம் அப்படின்னு முத்துக்குமாரன் கொஞ்சம் கோடிட்டு காமிச்ச விஷயம் என்னென்னா, காசியில் அன்னதானம். நம்ம காசி சத்திரத்தின் வழியாக 4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற அடிப்படை. காசி கோவிலேருந்து அதுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க. 500 பேருக்கு நம்ம தென்னிந்திய உணவு, கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம், மோர் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ உள்ள காசி சத்திர நிர்வாகிகள் வெற்றி பெற்ற உடனே என்னை பார்த்தாங்க. இந்த அன்னதானத்தினால் நமக்கு மாதத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நஷ்டம் வருது சாமி,
அப்படின்னாங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். நான் சிஎஸ்ஆரில் நிறைய பேங்க்கில் எல்லாம் பணம் இருக்குது, அதை போய் கேட்க போகிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதை செய்யாதீங்க. ஏன்னா நம்ம காசி சத்திரம்ங்கிறது நகரத்தாருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம். நீங்கள் சிஎஸ்ஆர்னு போய் இன்னொருத்தட்ட வாங்கிட்டீங்கன்னா அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அவர் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கின பணத்தில் நாளைக்கு அன்னதானத்துக்குன்னு நான் கொடுத்தேன், நீ அதை வந்து அயோத்தியில் உள்ள மடத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்கு செலவழிச்சிருக்கேன்னு கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? அதனால் ரிங் ஃபென்ஸ் நம்ம சத்திரத்தினுடைய ட்ரஸ்ட்டை மொத்தமாக ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க, வெளியாள்களை விடாதீங்க. நம்முடைய வழக்கமே வைரவங்கோயில் கும்பாபிஷேகமாக இருந்தால் இளையத்துக்குடி நகரத்தார்கிட்ட நன்கொடை வாங்கிறது இல்லை. அந்தந்த கோயில் நகரத்தார்கிட்ட மட்டுமே நன்கொடை வாங்குகிற வழக்கம் உள்ளவங்க. அதனால் நகரத்தாராகிய நம்ம இன்னொருத்தட்ட போய் நம்ம நன்கொடை கேட்க வேண்டாம். அந்த சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்காதீங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. புதுசாக ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குங்க, அதில் இதே நிர்வாகிகள் இருக்கட்டும். உங்களோட நான் சேரணும்னு சொன்னீங்கன்னா நான் சேர்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நான் நிர்வாகம் பண்ணுறேன், நான் பணம் போடணுன்னா போடுறேன், நீங்கள் 3 லட்ச ரூபா செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இது நல்ல யோசனை சாமி, நம்ம காசி கோயிலில் பேசுவோம். நாங்கள் 2023 மே மாதத்தில் காசியில் போய் பேசுகிறோம். அந்த நிர்வாக அதிகாரி, செயல் அதிகாரி சொன்னார், எனக்கு இப்போ 500 பேர் சாப்பாடு நான் 2000 ஆக்கணும், அதுக்கே ப்ரப்போசல் மாற்றி கொடுத்துருங்கன்னார். கொடுத்தோம். அவரை மாற்றிட்டாங்க. அவர் 2 நாளில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். புதுசாக ஒருத்தர் வந்தார். அவருக்கும் நமக்கும் தொடர்ந்து கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. அது முத்துக்குமாரன் சொன்னது போல் இந்த அன்னதானத்தை செய்வதற்கு ஏகப்பட்ட பேர் தயாராக இருந்தார்கள். ஆனால் என்ன காரணமோ விஸ்வநாதர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அதில் என்னுடைய பங்கு 0. எனக்கு ஒரு கிச்சன் நடத்தின அனுபவம் இருக்குன்னோ, அதை நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னோ அந்த கோயிலுக்கு யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. நான் போய் அதெல்லாம் செய்ய முடியுமா எனக்கு தெரியாது. விஸ்வநாதர் ஏதோ அந்த ஊரில் நம்மளை அன்னதானம் பண்ண சொல்கிறார், போய் பார்ப்போம். வர சொல்கிறவர் நமக்கு வழிகாட்ட மாட்டாராங்கிற எண்ணத்தில் தான் நான் போனேன். முழு நம்பிக்கையோடு போனேன். கடைசியாக ஒரு 4 மாதம் முன்னால் ஒரு MOU சைன் பண்ணோம். அப்போ சர்வீஸ் ப்ரொவைடர்னு சைன் பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம நகரத்தார் சத்திரம் மாதிரி. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, அவங்க பாடு அது பண்ணட்டும், 500 பேர், எனக்கு 5000 பேருக்கு வேணும், நீங்கள் 5000 பேர் பண்ணுங்கள். ஆனால் தென்னிந்திய உணவு மட்டும் கொடுக்குறதுனா வேண்டாம், நீங்கள் வட இந்திய உணவு கொடுக்கணும்னா நான் எது வேணாலும் கொடுக்குறேன்னு. இன்வெஸ்ட்மெண்ட்டு, பணம் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு கமிட் பண்ணிக்கிட்டேன், ஒரு தொகை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு. நான் அதிலேருந்து நீங்கள் சொன்ன உடனே சரி ரொம்ப சந்தோஷம்னு நான் போனால் விஸ்வநாதர்கிட்ட போய் நான் சாமர்த்தியம் பண்ணுற மாதிரி ஆகுது. நான் என்ன அதுக்குன்னு பட்ஜெட் பண்ணனோ அந்த தொகையை நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், அது உங்கள் இஷ்டம், எப்போ வேணாலும் எங்கிட்ட கேட்டால் நான் பணம் கொடுப்பேன்னாங்க. இதெல்லாம் யாருக்கும் அவங்க சொல்லலை. அப்புறம் என்ன சொன்னாங்க, எல்லா பொருளும் நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம், நீங்கள் நிர்வாகம் மட்டும் பண்ணுங்கள். அப்போ நிர்வாகம்னா நீங்கள் ஆள் போடுறது, ட்ரெயின் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. சரி. போன மாதம் வேறு நடவடிக்கைகள் நாம் எப்படி பண்ணுறோம்னு பார்க்குறாங்க. சாப்பாடு போக ஆரம்பிச்சிடுச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் வருகை பதிவு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. 300 பேர் வந்த இடத்துல 400 பேர் வராங்க. எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலையேன்னு அப்ளிகேஷன் புதுசாக வருது. அதனால் என்னை கூப்பிட்டு, இனிமேல் நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்னு வேண்டாம், நாம் அக்ரிமெண்ட்டை மாற்றிக்குவோம், நீங்களும் நாங்களும் இணைந்து செய்யும் கொலாபரேட்டிவ் சேரிட்டி அப்படின்னு கொலாபரேட்டிவ் சேரிட்டின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். நான் நாளைக்கு வேணால் அதை எழுதி கொடுக்குறவாருன்னேன். கொடுங்க. மறுநாள் எடுத்துகிட்டு போனேன். நான் இதை எப்போ உங்கள்கிட்ட திருப்பி வாங்கிக்கிறதுன்னு, இங்கேயே உட்காருங்க அப்படின்னு எனக்கு எதிர்த்தாப்பில் அந்த CEO நான் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, எங்கெங்கே அவருக்கு வேணுமோ திருத்தத்தை பண்ணுறாரு, அப்போவே கையெழுத்து போடுறாரு, இந்தாங்கன்னு காப்பி என்கிட்ட கொடுத்துட்டார். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காசி கோவிலில் இன்றைக்கி வரைக்கும் கோவிலூர் மடத்தை தவிர வேறு யாரும் கொலாபரேட்டர்ஸ் இல்லை.
இது ஹிஸ்டாரிக்கல் ஃபர்ஸ்ட். இதற்கு என்ன காரணம்? அதுதானே முக்கியம். இது கோவிலூருக்கு பெருமையா, நாராயண சுவாமிக்கு பெருமையா? அதெல்லாம் இல்லை, நகரத்தாருக்கு பெருமை. என்ன காரணம்னா, நான் இங்கே போகும்போதெல்லாம் யாராவது ஒரு விஐபி இருப்பார், ஒரு மினிஸ்டர் வந்திருப்பார், ஒரு எம்பி வந்திருப்பார், இல்லை ஒரு ஜட்ஜ் வந்திருப்பார், யாரோ ஒருத்தர். அவர்கிட்ட என்ன அறிமுகம் பண்ணுற போதே, இவங்க 1,00,000 பேர் தான் பாப்புலேஷன், ஆனால் இவ்வளவு தர்மம் பண்ணியிருக்காங்க, 230 வருஷமாக காசி கோயிலுக்கு 3 கால பூஜைக்கு பொருள் கொடுக்குறாங்க, அந்த காலத்தில் 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணும்போது 2 பேங்க் இவங்க ஆரம்பித்த பேங்க்கு, அதை விட பெருமை இந்த 230 வருஷம் நமக்கு கொடுத்த பொருள். அந்த 230 வருஷத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கு, கொரோனா வந்திருக்கு, ஆனால் எப்போவுமே நிறுத்தப்படலை. அதை விட முக்கியம், அந்த கோவில் நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை வந்தபோது நகரத்தார் வசம் ஒப்படைக்கணும், ரிசீவராக ஒப்படைக்கணும்னு அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டு நகரத்தார் நிர்வாகத்தில் அந்த கோவில் நிர்வாகம் ஆயிருக்கு. அந்த லிட்டிகேஷன் தீர்ந்த உடனே நகரத்தார் கணக்கு வழக்கை எழுதி கொடுத்து திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. நான் தான் நடத்தினேன், என்கிட்ட கோவில் இருக்கட்டும்னெல்லாம் சொல்லலை. அதனால் நம்மளுடைய க்ரெடிபிலிட்டி அப்படிங்கிறது அம்பானி அதானியை விட அதிகம். அதனால் அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க, நான் பின்னால் அதை சர்க்குலேட் பண்ணுறேன். 230 வருஷமாக நகரத்தார் காசியில் அன்னதானம் பண்ணதாக எழுதிட்டார். அன்னதானம் 230 வருஷம் நம்ம பண்ணலை, ஆனால் இப்போ அஃபிஷியல் காசி கோவில் ரெக்கார்டில் நாம் 230 வருஷமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் 230 வருஷம் நாங்கள் பண்ணலையே, 4 வருஷமாக தானே பண்ணுறோம் கோவில். நீங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கீங்க, நான் எழுதினது என் மனசுலேருந்து எழுதலை, என்னை விஸ்வநாதர் எழுத வச்சுருக்கார், அதனால் நான் எழுதினது எழுதினபடி இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ காசி கோவில் அஃபிஷியல் ரெக்கார்டில் 230 வருஷம் நகரத்தார் அங்கே அன்னதானம் பண்ணியிருக்கோம், கோவிலுக்கு தர்மம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரெக்கார்ட். உண்மை பொய்ங்கிறது விஸ்வநாதருக்கு தான் தெரியும். அந்த சிஇஓ என் கையில் இல்லை, நான் எழுதிட்டேன், இது மெக்சிகோ போயிடுச்சு, பஹ்ரைன் போயிடுச்சு, எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் நம்ம எப்படி உணவு பண்ணுறோங்கிறத கேட்டாங்க, நான் இதை போட்டு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னார். என்னை பற்றி எழுதும்போதும் நகரத்தாருக்கு குருபீடம் அப்படின்னு தான் எழுதினார். அதனால் நமக்கு இது கிடைச்சது அத்தனைக்கும் அடிப்படை காரணம் நகரத்தார் என்பதும் நகரத்தார் குருபீடம் என்பதும் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. சரி, இப்போ இதுக்கும் இந்த சங்க ஆண்டு விழாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது என் பெருமையை பேசுகிறதுக்கும் நான் இங்கே வரல. இவ்வளவு சிறப்பாக இருந்த காசி கோவில் நம்மளை இவ்வளவு பெருமைப்படுத்துகின்ற நிலைமையில் நாம் இருக்கும்போது நாம் அப்படி தான் இப்போ இருக்கோமா? இப்போவும் நம்ம எத்தனை வருஷத்து கதையை தான் பேசுகிறோம். நான் இப்போ என்ன பண்ணேன், முந்தா நாள் என்ன பண்ணேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் இல்லை. நான் சொல்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நாம் செய்கின்ற அறப்பணிகள் தான் நம்மளை பெருமைப்படுத்தியது. காசி கோயிலேருந்து ஒரு பேப்பர் அனுப்பிச்சாங்க, நமது சொத்துக்கள் மதிப்பு 10,000 கோடின்னு. நான் தலைவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இதெல்லாம் போடுறீங்க, நம்ம சொத்து மதிப்பை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 27 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், 30 வருஷம் இருந்திருக்கேன். நான் ஒரு கம்பெனிக்கிட்ட போனால் நான் கேட்பேன், இந்த 10,000 கோடி சொத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பேன். வாட்ஸ் யுவர் ரோல்? ஒன்றும் இல்லை. யார் காசி சத்திரம் கட்டினவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் விலாசம் இருக்கா? அவரை விட நம்ம பெரிய ஆளா? அதெல்லாம் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் போடாதீங்கன்னு. நமக்கு அதானே பிராண்ட் வேல்யூன்னு சொன்னார். இல்லை, 10,000 கோடி இந்தியாவில் ஒரு பெரிய பணமா? ஒன்றும் இல்லை. 10,000 கோடிக்கு நான் அதிபதின்னு சொல்கிறதுனால காசி கோயில் நம்மளை மதிக்கலை. நம்மகிட்ட 5 ரூபா சொத்து இல்லைனாலும் இன்றைக்கி என்ன மதிப்போ அந்த மதிப்பு இருக்கும். ஆகவே நமது பிராண்டுங்கிறது தர்மம். அந்த தர்மத்தை நம்ம விட்டுறாமல் செய்யணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, இந்த அற சிந்தனை தொடர்ந்து இருக்கணும். அது இங்கே இருக்கிற வயது இந்த டெமோகிராஃபி சரியில்லை. நான் ரொம்ப கடைசியாக பேசுகிறதுனால
யாருக்கு பேசணுமோ அவங்க இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. எல்லோரும் நாளைக்கு காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறதுனால அவசரமாக போயிட்டாங்க. இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டமெல்லாம் கூப்பிட்டா எல்லோரும் இருக்கும்போது என்னை பேச வச்சுருங்க. இப்போ இந்த டெமோகிராஃபி இதுக்கு ப்ராப்பர் டெமோகிராஃபி இல்லை. ஏன்? நமது பெருமைகள் நாம் இன்னும் எங்கள் ஐயாவுக்கு பல்லாக்கு வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நமக்கு ரிக்ஷா வரல. அப்போ ஏன் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணோம்னா, எத்தனை பேர் சமீபத்தில் ஸ்கூலுக்கு பணம் கொடுத்துருக்கோம்? எங்கள் ஐயா கட்டின ஸ்கூல் கண்டவராயம்பட்டியில் எங்கள் ஆப்பத்தா ரொம்ப விருப்பமாக சொல்லி கண்டவராயம்பட்டியில் கட்டினாங்க. அதெல்லாம் சரி. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதில் ஒரு கிளாஸ் ரூம் கட்டினீங்களா? 2 பெஞ்ச் வாங்கி போட்டிங்களா? ஆண்டு விழாவுக்கு நான் போவேன். அதுக்கா நம்ம பண்ண தர்மம்? இன்றைக்கி நம்ம அதை தொடர்ந்து பண்ணுறோமா? நம்மளுடைய தர்மங்கள் இன்றைக்கி சஸ்டெயின் ஆகிருக்கா? அப்படியே சஸ்டெயின் நோ. அப்போ நாம் இன்னமும் அழகப்ப செட்டியாரை சொல்கிறோம், வேறு யாரையோ சொல்கிறோம், ஒரு 10 பேரை சொல்கிறோம். நம்ம பாப்புலேஷன் 1,50,000 பேரில் 10 பேர் தான் தர்மம் பண்ணவங்களா? ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? நமக்கு தோணலை. ஏன் நம்ம இருக்க முடியாதா? ஏன் அந்த லிஸ்ட்டில் நாம் இல்லை? யாருக்காவது அது தோணியிருக்கா? அப்படி தோணுனா, அது தோணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அதை பார்ப்பாங்க. இவர் தர்மம் பண்ணுறாரு, அப்போ இதுதான் சரி, நாமும் பண்ணணும். பிள்ளைங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மாண்டசோரியிலேருந்து நான் வந்தவன். மாண்டசோரி அம்மையார் சொல்கிறாங்க, நாம் சொல்வதை பிள்ளைகள் செய்ய மாட்டார்கள், நாம் செய்வதை பிள்ளைகள் செய்வார்கள். அது நீங்கள் நல்லது பண்ணாலும் செய்வாங்க, கெடுதல் பண்ணாலும் செய்வாங்க. அதனால் நாம் நமது பிள்ளைகளை எப்படி இதில் மோட்டிவேட் பண்ணணும்னா, நாம் செய்கின்ற தர்மத்தின் மூலமாக தான் மோட்டிவேட் பண்ணலாம். அதை நாம் செய்யணும். 1. அதை விட முக்கியமான பிரச்சனை இன்னும் 2 இருக்குது. என்னென்னா, இப்போ உலகம் பூரா பேசப்படுகின்ற, நீங்கள் ஒரு வாரம் 10 நாளாக பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ஒரு பிரச்சனை பேசுகிறாங்க. உலகத்தின் மக்கள் தொகை இன்னும் எத்தனை வருடத்தில் அழியப் போகிறது? கொரியாவில் 2070 வருஷத்தில் 30% பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பாப்புலேஷன், அந்த ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப கீழே வந்துடுச்சு. இதெல்லாம் நம்ம கொரியாவை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாடே 1.4 இருக்கோம். 2.1 இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. இப்போ குழந்தைகள் பிறக்கவில்லைன்னா, நம்ம மலேசியாவில் டாக்டர் சோமான்னு இருக்கார், அவர் எனக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சார். அவருடைய கருத்துப்படி இன்னும் 25லேருந்து 30 வருஷத்தில் நகரத்தாருங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காதுங்கிறார். நாம் ரொம்ப உணர வேண்டிய ஒரு விஷயம். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அவர் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ என்ன இருக்குது, இப்போ எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகுது? அண்ணனுக்கு தெரியும், நம்ம வைரவண்ணன் தான் எல்லா கல்யாணத்துலேயும் கலந்துக்கிறாங்க. ஆனால் பழைய காலமாக இருந்தால் அவங்களால ஒரு நாளைக்கு இத்தனை கல்யாணத்தில் கலந்துக்க முடியாது. இப்போ கல்யாண எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, மறுமண எண்ணிக்கை தான் கூடிக்கிட்டு இருக்கு. அதுவும் பரவாயில்லை, நான் அதையும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கோம். இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம், எங்கிட்ட இப்போ நான் மடத்துக்கு 2 வருஷம் ஆகுது. எங்கிட்ட தினசரி குறைந்தபட்சம் ஒருத்தராவது வராங்க, எனக்கு கல்யாணம் ஆகணும். வர்றவங்க யாருன்னா மாப்பிள்ளை. என்ன வயசு? 32, 34, 40. இனிமேல் அவங்களுக்கெல்லாம் ஆகுமா ஆகாதா தெரியல. அப்போ இப்போ பையங்களுக்கு கல்யாணம் ஆகாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு காரணம் சொல்கிறாங்க, பெண்கள் குறைஞ்சி போச்சுன்னு. அது மட்டும் இல்லை காரணம், பெண்கள் போடுற கண்டிஷன்ஸ். பெண்கள் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க, 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறேன், அதனால் எனக்கு பார்க்குற பையன் என்னை விட கூட படிச்சிருக்கணும், என்னை விட கூட சம்பாதிக்கணும். நான் ஒரு பொண்ணு, எங்கள் ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு வந்தேன், உனக்கெல்லாம் சுந்தர் பிச்சை மாதிரி ஆள் தான் வேணும், ஆனால் சுந்தர் பிச்சைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் வேறு யாரையும் தான் பார்க்கணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலா? இல்லை. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமது பழைய அமைச்சர் ப. சிதம்பரத்துடைய தாயார், ராஜாவுடைய மகள், அண்ணாமலை செட்டியார் மகள். அவங்க கணவர் ரொம்ப சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த வேந்தன்பட்டியிலிருந்து ஸ்வீகாரம் வந்தவர். ரொம்ப படிக்கலை. இந்த ஆட்சி ரொம்ப படித்தவங்க.
ஆனால் இந்த ஆட்சி சரியான மனைவியாக இருந்தாங்க. அவங்க வந்து நான் ரொம்ப படித்தவ, நான் ராஜா மகள்னு திமிர்த்தனமெல்லாம் காமிக்கல. அந்த குடும்பம் நல்லா தான் இருந்தது. இப்போ பா லக்ஷ்மணனுக்கோ பா சிதம்பரத்துக்கோ என்ன பிரச்சனை? அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு கல்வியிலோ பொருளாதாரத்திலோ ஏற்றத்தாழ்வு இருந்ததுனால அவங்க குடும்பமெல்லாம் நல்லா இல்லாமல் போச்சு. ஏன் மாப்பிள்ளை தான் கூட படிச்சிருக்கணும், பெண் கூட படிச்சிருக்க வேண்டாமா? இருந்தால் என்ன? குடும்பம் நடத்துவதற்கு படிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? குடும்பம் நடத்துவதற்கு அன்பு மட்டும்தான் வேணும், அனுசரணை வேணும். இப்போ ரெண்டுமே இல்லை. இப்போ எல்லாம் கேரியர் ஓரியன்டாக இருக்கும். எல்லாரும் வேலை. இப்போ என்கிட்ட வரவங்க கல்யாணம் ஆகி வந்தால் நான் ஆசீர்வாதத்தில் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறீங்களா? பரவாயில்லை. ஆனால் முதல்ல எப்போ முடியுமோ குழந்தைய பெற்றுக்கிட்டுருங்க. இப்போ இல்லைன்னா நீங்கள் நகரத்தாராக பிறந்ததற்கான காரணம் தப்பாயிருது. நீங்கள் நகரத்தாராக பிறந்ததற்கான வலுவான காரணம் நீங்கள் தர்மம் செஞ்ச குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க. அது திரும்பவும் வளரணும்னா நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டா தான், இல்லைன்னா இல்லை. அதனால் நகரத்தாருக்கு நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு நல்ல காரியம், உடனே குழந்தை பெற்றுக்குங்க. உங்கள் கேரியரை பற்றி கவலைப்படாதீங்க. கட்டாயமாக வேலை கிடைக்கும். இன்றைக்கி வந்து வேலைங்கிறது ரொம்ப பெரிய போட்டியெல்லாம் கிடையாது. வேலைக்கு எடுக்கிறவங்க தான் போட்டி போடுறோம். வேலைக்கு வர்றவங்கெல்லாம் ஒரு போட்டியுமெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம அவங்க EMC சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் என்ன வேலையும் கிடைக்கும். இங்கேருந்து போன சுந்தர் பிச்சைக்கு வேலை கிடைக்கலையா? அவரெல்லாம் நான் கூகுளுக்கு சீஃப் ஆவேன்னு நினச்சி அம்பிஷனோடையா போனார். கேப்பபிலிட்டி இருக்கணும், உழைப்பு இருக்கணும், அது ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபோக்கஸ் இருக்கணும். எது வேணாலும் கிடைக்கும். ஆனால் குழந்தை கடவுள் கொடுத்தா தான் கிடைக்கும், நம்ம முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். அதை தயவு பண்ணி நம்ம முத்துக்குமாரனை நடத்துகிற வகுப்பு ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்க, அவங்களுக்கு இதை சொல்ல முடியாது. இதே மாதிரி நீங்கள் EMC மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்கள் இந்த கல்யாணம் ஆகிற வயசில் உள்ள பெண்கள் கட்டாயமாக பெண்களை கூப்பிட்டு பேசுங்க. கல்யாணத்துக்கு பெண்கள் தான் இப்போ 99% தடையாக இருக்காங்க. பெற்றோர் வந்து வருத்தப்படுறாங்க, ஆனால் பொண்ணை கண்டிக்க முடியல. ஏன்னா 2 லட்சம் சம்பாதிக்கிறா, 3 லட்சம் சம்பாதிக்கிறா. அவள் பணத்தை வச்சு இவங்க குடும்பம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் அது ஒரு முரண்பாடு. இதை வந்து தயவு பண்ணி சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். அனுசரணையாக இருக்க பிள்ளைங்களுக்கு பழக்குங்க. பழக்கிறதுங்கிறது நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ அனுசரணையாக இருக்குமோ அவ்வளவுக்கு பிள்ளைங்கள் அனுசரணையாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப டாலரன்ஸ் த்ரெஷோல்டு ரொம்ப கீழே வந்துடுச்சு. சும்மா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோபம் வருது, உடனே டைவர்ஸ். நம்ம ஜஸ்ரீ சொக்கலிங்கம் சொல்கிறாங்க, திருப்பத்தூரில், நம்ம தேவகோட்டையில், சிவகங்கையில் அதிகபட்ச டிவர்ஸ் கேஸுனால் நகரத்தார் கேஸ் தான்ங்கிறார். நம்ம விட்டு 1.5 லட்சம் பாப்புலேஷனில் இவ்வளவு டிவர்ஸ் கேஸ் வரணும்னா அப்போ நம்ம எங்கேயோ அடிப்படையாக தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம இப்போ சரி பண்ணலைன்னா நாம் சரி பண்ணுவோம்னு நினைக்கிற காலத்தில் இல் பி டூ லேட். அதனால் இந்த சங்கத்தின் மூலமாக இதற்கு என்ன நோக்கம் நீங்கள் ஆரம்பித்ததுக்கு இருந்தாலும் என்னுடைய வேண்டுகோள் இதையெல்லாம் எடுத்துக்கங்க. ஏன்னா எந்த சங்கத்திலையும் நாங்கள் பெண்களை வந்து கவுன்சில் பண்ணுறோம் அப்படின்னு யாரும் சொல்லலை. நான் வந்து பழைய ஜட்ஜி AR லக்ஷ்மணனோட ரொம்ப நெருக்கமாக வளர்ந்தவன். அப்போ அவர் வந்து ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்னு அவர் தான் முதல்ல எழுதினார், லா கமிஷன் சேர்மனாக இருக்கும்போது. அப்போ நான் அவரை கேட்டேன், நாம் இனிமே ஒரு முடிவு பண்ணுவோம். நகரத்தாருக்குள்ளே கேஸ் வந்தால் கோர்ட்டுக்கு போகிறதில்ல, நமக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் வைப்போம். கோவிலூர் மடத்தில் வைக்கிறதுக்கு நான் இப்போ தயாராக இருக்கேன். நம்மக்கிட்ட நிறைய வக்கீல்கள் இருக்காங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க. யாரை வச்சு வேணாலும் நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். நகரத்தாருக்குள்ளே 2 விஷயம் நடக்க வேண்டாம், கேஸே வர வேண்டாம், நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம். அப்படி கேஸுன்னு வந்தால் நம்மளுடைய ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமுக்கு வாங்க, அதுக்குள்ளே தீர்த்துக்குங்க, கோர்ட்டுக்கு போகாதீங்க. கோர்ட்டுக்கு போகிறதன் மூலமாக உங்கள் பிரச்சனை தீர போகிறதில்ல, உங்கள் வாரிசுகள் தான் அதை தீர்க்க போகிறாங்க. கட்டாயமாக 30 வருஷத்துக்குள்ளே எந்த கேஸும் முடியலை, போகாதீங்க. இதை தவிர இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். 2-3 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பிஸ்னஸ்மேன். ரொம்ப நேர்மையாக
எந்த விஷயத்தையும் அணுகிறவர். அவர் எலக்ட்ரிக் கார் 2 கார் லான்ச் பண்ணார். அதில் ஒரு காருக்கு பேர் BE 6Eன்னு வச்சுட்டார். உடனே இண்டிகோ ஏர்லைன்ஸு 6Eங்கிறது என்னுடைய பிராண்டு, அதை நீ எப்படி பயன்படுத்துவீங்கன்னு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தார். இது நமக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் அதில் உள்ள தாத்பரியம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் சொன்னார், இந்த கேஸை நான் நேராக டீல் பண்ணிக்கிறேன், இந்த கேஸுக்காக என் காரை நான் நிறுத்தலை, இந்த 6Eங்கிறத பேரை எடுத்து விட்டுறேன், நான் 6ன்னு வச்சு காரை லான்ச் பண்ணிடுறேன், கேஸை நம்ம தனியாக நடத்திக்குவோம் அப்படின்னு கேஸ் தனியாக நடத்துகிறாரு. ஆனால் அது இல்லை நான் இப்போ சொல்ல வந்த விஷயம். அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, நம்ம இந்தியாவில் உள்ள கொஞ்சம் பிஸ்னஸ் பீப்புள் மல்டிநேஷ்னல் லெவலில் இருக்கோம், நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்காம நாம் கொலாபரேட்டிவாக வேலை செஞ்சோம்னா இன்னும் எவ்வளோ வளர்ச்சி அடையலாம். இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் கேஸ் எல்லாம் போடுறீங்க, நமக்குள்ளே தீர்த்துக்குவோம்னு சொல்கிறார். அவர் தோப்போங்கிறதுக்காக இல்லை, பெருந்தன்மை. இதெல்லாம் நம்ம நகரத்தாருடைய இயல்பு. நகரத்தார் பஞ்சாயத்து, நான் ஒரு 30 பஞ்சாயத்து பண்ணியிருப்பேன். நான் என்னுடைய ஆடிட்டராக இருந்த காலத்தில் விட்டு கொடுங்க, உங்களுக்கு கெடுதல் வராதுன்னு நான் சொல்லுவேன். கேட்டுக்கிட்டு போனவங்க நல்லா இருக்காங்க, ரொம்ப முரண்டு பண்ணவங்க ரொம்ப பிரமாதமாகலாம் இல்லை. அதனால் விட்டு கொடுக்கறது, பெருந்தன்மையாக இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய மரபு. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண பாருங்கள். அதற்கு இந்த சங்கத்தை பயன்படுத்துங்க. மானிட்டரியாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அதெல்லாம் எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. இதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கோவிலூருக்கு வந்தால் நான் பண்ண தயாராக இருக்கேன், ஆனால் யாரும் வரதில்லை. எங்கிட்ட வரவங்க எனக்கு நான் ஆம்பளை பிள்ளை, எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது தவிர வேறு யாரும் எங்கிட்ட வரல. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சங்கங்கள் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பீப்புளாக மாற்றுங்க, அதெல்லாம் தனியாக பண்ணுங்கள். ஒரு ட்ராக்கில் நம்மளுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்ம பெண்களை கல்யாணம் பண்ணிக்க வைங்க, டிவர்ஸ் இல்லாமல் பண்ண பாருங்கள். குழந்தைகள் பெற்றுக்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். ஒரு பிள்ளையெல்லாம் இனிமேல் பத்தாது, 2 பிள்ளை வேணும். 2.1க்கு மேலே போனால் தான் நம்ம நகரத்தாருங்கிற ஒரு இனம் இன்னும் 200 வருஷத்துக்கு இருக்கும். இல்லைன்னா 25 வருஷத்தில் இருக்காது. அப்புறம் நம்ம பேசுகிறதுக்கு சங்கம் இருக்காது. தயவு பண்ணி கொஞ்சம் இதை எமர்ஜென்சியாக நினச்சி இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.